ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அங்கே தான் வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இங்கே வந்து அதிரப்பள்ளி கிடையாது அப்படிங்க அப்படின்னா அதிரப்பில்லின்னு தான் வந்து சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து கார் பார்க்கிங் ஏரியா. நான் அங்கேருந்து எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு ஒரு 500 மீட்டர் தான் லைனாக வந்து கார் வந்து நிறுத்தியிருக்காங்க. நான் வாட்டர் ஃபால்ஸ் நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து வாட்டர் ஃபால்ஸ் வந்து நான் காமிக்கிறேன். இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கார் பார்க்கிங் ஏரியா தான். சுற்றி 1 கிலோமீட்டர் வரைக்கும் காரே தான் நிற்கும். நிறையா டூரிஸ்டர்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஒரு 500 மீட்டர் தான் ஃபால்ஸ்க்கு. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ். ஒருத்தர் வந்து டிக்கெட் வித்துட்டு இருக்காரு, லாட்ரி டிக்கெட். பார்த்தீங்க அப்படின்னா மேலேயே போர்டில் தான் எழுதியிருக்காங்க அதிரப்பிள்ளி அப்படின்னு சொல்லிட்டு. கேமரா அலவுடா? ஹாய்க்கா, உள்ளே வந்துட்டோம். செம வியூங்க. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஆறு வந்து ஓடுறது வந்து தெரியும். ஸோ இந்த தண்ணி தான் வந்து அங்கே போயிட்டு அந்த ஃபால்ஸில் வந்து கொட்டுது. இப்போ அந்த ஃபால்ஸை நோக்கி தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இந்த தண்ணியெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வால்பாறையிலேருந்து வருது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பக்கத்தில் போய் காமிக்கிறேன். ஃபைனலி ரீச்சடு. தண்ணி பாருங்க எவ்வளோ அழகாக வந்து கொட்டுதுன்னு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கீழே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த வழியாக போகணும். ஸோ நான் கீழே போயிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நான் வரும்போதே பார்த்தேன் அந்த பக்கமாக வந்து வழி இருந்தது. நான் உங்களுக்கு வந்து மேலே காமிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் வந்து இந்த சைடு வந்தேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் மேலே வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இப்படி தான் வரணும். கீழே போயிட்டு ஃபால்ஸை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ரூட் வழியாக தான் வரணும். மேலே ஒரு வழி, அப்புறம் கீழே ஒரு வழி இருக்குது. நீங்கள் வந்து கீழே அருவி கொட்டுற இடத்துக்கு நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த நடைபாதை வந்து கடக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் கீழே இறங்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வியூ பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ கீழே வந்தாச்சு. இன்னும் பக்கத்தில் போயிட்டு காமிக்கிறேன். நீங்கள் அதிரப்பள்ளி வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து சுற்றி பாருங்கள். வியூ பாயிண்ட் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் சப்போஸ் வந்து அதிரப்பள்ளிக்கு வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் வந்து நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் கார் பார்க்கிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பெர் ஹெட்டுக்கு 50 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. வாட்டர் ஃபால்ஸ் வந்து மேலே வந்து ஒரு அருவி கொட்டுறது கீழே வந்து ஒரு லொக்கேஷன் ஏரியா இருக்குது. அங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா நல்ல வியூ பாயிண்ட் வந்து பார்க்கலாம். நாங்கள் போய் கீழே போயிட்டு கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். நடந்து போனீங்க அப்படின்னா நல்ல பிளேஸ் இருக்குது. நாங்கள் எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம். ஒரு நல்ல பிளேஸ் தான். ரொம்ப கம்மி பட்ஜெட்டு தான். ஏன்னா பார்க்குற இடம் எல்லாமே வந்து ரிசார்ட்டு தான். இப்போ 7 பர்சன், இப்போ 7 பேர் 8 பேர் வந்து நீங்கள் ரூம் எடுத்து தங்குறீங்க அப்படின்னா ஒரு 1400 1500 அந்த மாதிரி தான் வந்து வரும். ஸோ நீங்கள் அங்கேயே எல்லாமே வந்து கிடைக்கும். சரிங்களா? மோஸ்ட்லி இங்கே வந்து ரிசார்ட்டு தான் வந்து அதிகம். ரிசார்ட்டு டூரிஸ்ட் பிளேஸ் தான் இங்கே வந்து அதிகம். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா நிறையா ஏரியா வந்து சுற்றி பார்க்கலாம். வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்கள் மறக்காமல் வந்தீங்க அப்படின்னா வந்து பாருங்கள். இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.